தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை படைத்தவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 சத்தமாய் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 கர்த்தர் நல்லவர் கர்த்தரை என்றும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்தில் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய சபையிலே நம்மை கூட்டிச் சேர்த்த அன்பின் தேவனுக்கு சோதனைகளை ஏறெடுக்கிறேன். இந்த தினத்தில் இந்த இடத்திலே செய்தி கொடுக்கும்படியாக அனுமதித்து அழைத்த பேராயர் அவர்களுக்கும் பேராயர் பாண்டியன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய நாம மையப்படுத்தி வந்திருக்கிற அனைவருக்கும் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பேசாத மரமோ நீரற்ற ஆண்டவர் பேசுகிற தெய்வம். இந்த வருஷம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 85:12 வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற தேவன் நம்முடைய மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறதை நாம் கவனித்தால் கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆனால் யாருக்கு தருவார் என்பதை குறித்து நாம் இன்னும் அதிகமாக சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருகிறவர். ஆனால் யாருக்கு நன்மையானதை தருவார் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு பெருமை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கு நன்மையை தருவார்? நிறைய விஷயங்களை நாம் ஆராய்ந்து கொண்டே தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். வேத வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய சமூகத்துல நம்ம இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்கிற போது ஆண்டவர் நமக்கு பாக்கியத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வராதவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் வர முடியாதபடி விசுவாசத்தை தடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்மை வாழ வைத்திருக்கிறார். நம்மை ஜீவனோடு அவருடைய ஆலயத்துக்கு நடக்கும்படியான பலனை தந்திருக்கிறார். அனைவர் நோயில படுத்து எந்திரிக்க முடியாமல் இருக்கிறார். கட்டுக்குள்ளாக இருக்கிறார். நடக்க முடியவில்லை. சத்துரு வியாதியினால் கொட்டாசினால் கட்டி அங்கே உடங்கி வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் நமக்கு கட்டுகளை எல்லாம் அடித்து விடுதலை செய்து நமக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு வைத்து இங்கே வைத்திருக்கிறார். நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் மூடிட்டு மடமடமடமடன்னு ஒரு 7 ஸ்தோத்திரம் எல்லாம் கை வைத்து ஸ்தோத்திரம் 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 இவர்களை கொண்டு வந்ததற்காக எங்களுக்கு சோதனையில் வைத்திருக்கிறதற்காக அவர்களை பாக்கியவான்களாக வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய ஆலயத்தில் வந்து நாம் நன்றாய் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஸ்தோத்திரிப்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த ஆலயத்துல உங்களுக்கு அவரையில அந்த வாசல் 2வது வாசல் பக்கத்துல ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காங்க. யாரெல்லாம் தேவ சித்தம் செய்யணும், எப்படி செய்யணும் ஸ்தோத்திரம் பண்ண
எப்போதும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அது தேவன் அது செய்யணும் அப்படின்னு ஏற்றி வைத்திருக்கிறாங்க. அத சொல்லுவது மாத்திரமல்ல, நம்ம செயலாக்கத்திலே, நம்ம சரீரத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே அதை நாம் பதித்து வைத்து கிரியிலே வெளிப்படுத்த வேண்டும். நாமே நாவினால் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, கிரியைகளினால் நாம் அன்பு செலுத்த வேண்டும். வாயிலே சொல்லுகிற விசுவாசம் மாத்திரமல்ல, கிரியிலே வெளிப்படுத்துகிற விசுவாசம் நம்மளே இருக்க வேண்டும். நாமே சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க தேவன் நம்மை நன்மையினாலே நிரப்புகிறார். நாமே அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கடந்த மாதத்துல நமக்கு ஆண்டவர் என்ன வசனத்தை தந்து நமக்கு பேசினார்? யாருக்காவது சொல்ல முடியுமா? கடந்த மாதத்துல என்ன வசனத்தை பேசினார்? இதே வசனம் தான். ஆனா என்ன காரியம் பேசினார்? ஆனா இந்த மாதத்துல நமக்கு இதே வசனத்தை தான் சொல்றாரு. ஆனா என்ன காரியம் சொல்லுகிறார் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நம்புகிறவர்களுக்கு நன்மை செய்கிறார், நன்மை தருகிறார். கடந்த மாதத்துல என்ன பார்த்தோம்? யாருக்கு நன்மை செய்தார் என்று பார்த்தோம். நம்ம கவனிங்க. அல்லேலூயா. இந்த மாசம் கவனிங்க. ஆமென். இந்த மாசம் கவனமா இருக்க. யாருக்கு ஆண்டவர் நன்மையானதை தருவார்? 12 யாருக்கு நன்மையானதை தருவார்? அப்புறம் இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறா, வாசிங்க. நல்லவர் 84 இந்த மாசம் ஆண்டவர் கொடுக்கிற காரியம் சிறப்பான போதனை, சிறப்பான ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர். கர்த்தர்னா யாரு? கர்த்தர்னா யாரு? கர்த்தர்னா யாரு? யாரு? தேவனா? கர்த்தர்னா யாரு? இயேசு கர்த்தர். அல்லேலூயா. யாரு கர்த்தர்? இயேசுதான். அல்லேலூயா. நாம ஒரு நாள் சீசர்களால் கூடியிருக்கும் போது இயேசு அங்கே வந்தார். ஒருவர் சொன்னார், கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றதுக்கு யாருன்னா இயேசு வந்தார். அப்ப தேவனாகிய கர்த்தர் சொன்னா உலகமே ஆராதிக்கிற தேவன், சர்வவல்ல தேவன், அந்த தேவனாகிய கர்த்தர் இயேசுதான். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? வாசியுங்கள். அவர்தான் வெளிச்சம் கொடுக்கிறவர், அவர்தான் பிரகாசம் கொடுக்கிறவர், அவர்தான் சோத்திரம் இருளை அகற்றுகிறவர், சாபமாகி இருளை அகற்றுகிறவர். அவர் சூரியனாகிய கர்த்தர். சூரியனும் வேதகமானவர். வேதகம் என்பது நமக்கு பாதுகாப்பை தருகிற ஒரு தெய்வம் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அனுப்புவார். கிருபையையும் மகிமையை அனுப்புவார். கிருபை எதற்கு அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கைக்கு நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு, நம்முடைய தீங்கான காரியங்கள் நீக்கப்பட்டு, ஆண்டவர் நம்மளை நிறைக்க வைக்க, அதுக்கு அதான் கிருபையை அருளுகிறார். அவன் மகிமையை அருளுகிறார். கிருபையை எதற்கு அருளுகிறார்? நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காலத்துல, நோவாவின் காலத்துல, நோவாவின் காலம் என்ன காலம்? யாருக்காவது தெரியுமா? நோவாவின் காலம் என்ன காலம்? ஆதாம் ஏவாளின் காலம் என்ன காலம்? ஆதாம் ஏவாளின் காலம் என்ன காலம்? பாவம் அறியாமையும் காலம். ஆதாம் ஏவாள் காலம் என்ன காலம்? பாவம் அறியாமையும் காலம். நோவா காலம் என்ன காலம்? மனசாட்சியும் மனசாட்சிப்படி வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு என்ன இல்ல? கற்பனைகள் இல்ல, அவங்களுக்கு பிரமாணங்கள் இல்ல, அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் கிடையாது. மனசாட்சி என்ன சொல்றதோ அதன்படி வாழ்ந்தாங்க. அது மனசாட்சியின் காலம். மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்ததான நோவா கர்த்தருடைய கண்களிலே கிருபையை பெற்றுக் கொண்டான்.
தேவன் புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஆளு கிருபையை பெற்றுக் கொண்டாங்க. யாராவது? மரியா தேவனிடத்துல கிருபையை பெற்றுக் கொண்டான். தேவதூதன் சொல்லும்போது சொல்றான், கிருபை பெற்றவளே, அல்லேலூயா, கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லு. கிருபையை யாரெல்லாம் பெற்றுக் கொள்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் தேவன் வாழ்த்து கொடுக்கிறார், வாழ வைக்கிறார். நமக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை இருக்கிறது. தேவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. நல்ல பிரியமானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். நமக்கு தேவனுடைய கிருபை வேண்டும். ஆண்டுடைய கண்களிலே நமக்கு கிருபை வேண்டும். கிருபை இருந்தால் என்ன கிடைக்கும்? நாம் வாழ முடியும். நாம் அழித்து போவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம் துக்கப்பட்டு போவதில்லை. நாம் வாழ முடியும், நாம் நிமிர்ந்து நிற்க முடியும். தேவன் நம்மை நடத்த முடியும். தேவன் நமக்காக யாரையும் செய்து முடிக்க முடியும். நாம் இயலாமல் போவதில்லை, அல்லேலூயா, இடறி போவதில்லை, நாம் அலறி போவதில்லை. தேவன் நமக்கு பெருமை தந்தார். அப்படி தேவன் நம்மை நடத்துவார். ஆமென். அப்படி தருவாரா? ஆமென். நல்லையா சொல்லுங்க. ஆமென். தருவார். ஆமென். ஆமென். நல்லையா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென். நல்லையா சொல்லுங்க. தேவன் நமக்கு கிருபை தருவார். நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுனால எப்படி கிடைச்சது? அவனும் அவன் குடும்பமும் பாதுகாப்பு பெற்றார்கள். நாம் பாதுகாப்பு பெறணும், நாம் வாழணும்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, உயிரோட இருக்கணும்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் கேடகமா இருக்கணும்னு சொன்னா தேவனிடத்தில் நம்ம என்ன பெற வேண்டும்? கிருபை பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை பெற வேண்டும். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது கவனியுங்கள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறார். அல்லேலூயா. உத்தமமாய் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ, உண்மையா யாரெல்லாம் சிரிக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு நன்மையானதை தருவார்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா. உத்தமமா எல்லாரும் சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையானதை தருவார். எல்லாம் சேர்ந்து சத்தமா ஒரே கோரஸா சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மைகளை தருவார். இன்னும் சத்தமா சொல்லுங்க. உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தருவார். அல்லேலூயா. நம்ம உத்தமமாய் நடக்கணும், உண்மையாய் நடக்கணும். கொஞ்சம் குணம், பொய், கலப்படம், தீங்கு, பொறாமை, அசுத்தம் எதுவுமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனா இந்த பூமியில நாம் அப்படி பரிசுத்தமாயும் உத்தமமாயும் வாழ்வதற்கு பிசாசு விட மாட்டான். நமக்கு அநேக இடைஞ்சல்களை கொடுப்பான், அநேக ஸ்தோத்திரம் தொல்லைகளை கொடுப்பான். நம்ம என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நாமே பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லாரும் சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நீங்க எதிர்காலத்தனா பிசாசு நம்ம கூடயே பக்கத்திலே அப்பாவுக்கும் சாத்தான் பிசாசை ஓடிப்போம். தீய எண்ணத்தை கொண்டு வருகிற சாத்தானை ஓடிப்போம். பிரச்சனையை கொண்டு வருகிற பொருளாதார சத்துருவை ஓடிப்போம். அப்படின்னு நம்ம பிசாசை எதிர்த்து கண்டித்து தொடர வேண்டும். அவன் ஓடிக்கிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்கிறது நாம் நன்மைகளை பெற வேண்டும். நன்மைகள் நமக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இரவும் பகலும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தை தியானிக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்திலே வந்து தேவனுடைய வசனங்களை தியானித்து சிந்திக்கிறவர்கள், இருதயத்தை விளம்பிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல சபையில தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டிக்கிறார். நம்மை அரவணைத்து வைத்திருக்கிறார், நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை நிச்சயம் கிடைக்கும். நம்ம உத்தமமாய் நடக்கணுங்க.
நம்ம உண்மையாய் நடக்கணும். கலப்படம் பண்ணுகிற சாத்தான நம்ம கிட்ட நம்ம சேர்க்கக்கூடாது, பரப்பிடணும். அல்லேலூயா. கேட்டீங்களா? அந்த சிஸ்டர் இப்படி சொன்னாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி போல் சொல்லுகிறவர்கள் நம்மிடத்துல சேரும் போது எனக்கு வேலை இருக்கு, தோத்திரம் கடவுள் பேசுவோம், அந்த 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 அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நல்ல காரியங்கள் பேசணும். இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போனேன், ஆண்டவருடைய வசனத்தை கேட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னாரு. என்ன வசனம் சொன்னாரு? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை கொடுக்கப்படும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கர்த்தர் வழங்குகிறார். அப்படி வசனம் சொல்லப்பட்டுச்சு. அதனால உண்மையா நடக்கணும்னு நாங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நன்மை தரப்போகிறார். தீமை வருவதில்லை. அல்லேலூயா. தீமை வருவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, தீமை வருவதில்லை. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தாழ்ச்சி அடைவதில்லை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்படுவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை. நன்மையை நிறைவாய்த்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை, நன்மையை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை தேவன் தொடர்ந்து தருவார். நம்ம உத்தமமாய் நடந்தா தேவன் நம்ம கைவிடவே மாட்டாரு. உண்மையா இருக்கிறவங்கள தான் வேலைக்கு வச்சுருவாங்க. ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கடையில 15 பேர் வேலை செய்யறாங்க. அது உண்மையா இருக்கிறவங்க அந்த கடையில வச்சிருப்பாங்க. நாட்கள்ல நம்ம காருக்கு டயர் ரெண்டும் தேங்கி போச்சு, வெடிக்கிற லெவலுக்கு வந்துருச்சு. உடனே அதை மாத்திரைக்கு கடைக்கு போனேன். அந்த கடையில 15 பேர் வேலை செய்யறாங்க. இந்த டயர் மாத்திர கடையில 15 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க அதுல யாராவது கள்ளத்தனம் பண்ணி குறி பேசி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நீக்கிடுவாங்க. ஆமென். உண்மையா யாரு வேலை செய்யறாங்களோ வந்து காலையில 10 மணிக்குல இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 8 மணி நேரம் யாரெல்லாம் உண்மையா வேலை அவங்கள தான் என்ன செய்வாங்க, வச்சுக்குவாங்க. நம்மையும் கூட தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிற நம்மையும் கூட ஒரு கம்பெனிலையோ ஒரு நிர்வாகத்திலேயோ நம்ம வேலைக்கு போனா நம்ம உண்மையா இருந்தால் தான் வச்சுக்கிட்டோம். வேலை செய்யற இடத்துல தூங்குனா நம்மளை கற்றுக்குறோம். வேலை செய்யற இடத்துல என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. வேலை செய்யற இடத்துல போன் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அப்பவும் கற்று விட்டுறோம். ஏன்னா நம்ம போன் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம போன் பேசிக்கிட்டு இருக்கோம். போன் எவ்வளோ நேரம் பேசுவாங்க, சிலர் பாருங்க 5 நிமிஷம் பேசுவாங்க, சிலர் அரை மணி நேரம் பேசுவாங்க, சிலர் 1.5 மணி நேரம் கூட பேசுறாங்க. போன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை இழுத்து போட்டு, ஏக்கா அது எப்படி, ஏக்கா இது எப்படி, அந்த அண்ணன் வந்தாங்களா, இந்த அக்கா அதை சொன்னாங்களா, இப்படியெல்லாம் பேசி பேசி அந்த இல்லாத கதை பெருசு பெருசா அது 1 மணி நேரம் போகுது. அப்படி வச்சுட்டு அப்படி பேசுறவங்கள, உண்மையற்றவர்களை, அப்படி வேலை செய்யற இடத்துல நேரம் கடத்தி போன் பேசி நேரம் கடத்துறவர்களை கம்பெனியில வச்சிருப்பாங்களா, வேலைக்கு வைக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ 8 மணி நேரம் யாரு வேலை செய்யறாங்களோ அவங்கள மட்டும்தான் அங்க அந்த கம்பெனி ஓனர் வைக்கிறார். சாதாரண மனுஷனை உண்மை உள்ளவர்களை செலக்ட் பண்ணும்போது ஆண்டவர் பரிசுத்த தேவ ஆலயத்துல, பரிசுத்த தேவ பரலோகத்துல, பரிசுத்த தேவ கூடாரத்துல, தேவனுடைய ஆவியானவர் அசைவாருடைய இடத்துல நம்ம உண்மையா இருந்தா தான் ஆண்டவர் அவருடைய சமூகத்துல வைப்பாரு. அவருடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம பிள்ளைகள். பூமியை உண்டாக்கினார், பரலோகத்தை உண்டாக்கினார். தவறு செய்தவர்களுக்கு பாதாளத்தை உண்டாக்கினார். லோகங்களை, இந்த உலகங்களை எல்லாம் உண்டாக்கினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உலகத்தையும் உண்டாக்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்லது செய்தவர்களை பரலோகத்தில் சுதந்திரமாக கொண்டு செல்கிறார். கெட்டது செய்கிறவர்களை நரகத்துல அழித்து போடுகிறார். அதுல அப்படியே நேரம் நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு வந்தோம்னா, உண்மையா இருக்கிறவர்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறார். பொய் பேசுகிறவர்களை, இன்னைக்கு மாஸ்டர் சங்கீதத்தில் அழகா ஒரு வசனம் வந்தது. என்ன வசனம் வந்தது? துன்மார்க்கர் என்ன செய்வாங்களா, பொய் பேசிட்டே தெரியுவாங்க. இந்த சகோதரிகள் அழகா வாசித்தாங்க பாருங்க. அதுல ஒரு சகோதரி வாசிக்கும் போது பொய் பேசக்கூடாது அப்படின்னு அந்த சங்கீதம் சொல்லுது. இந்த சங்கீதத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? பொய் பேசக்கூடாது. இந்த வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பார்ப்போம்.
துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் துன்மார்க்கர் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர்கள் பொய் பேசுகிற அனுபவத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள், வேதளிக்கிறார்கள். தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி அவங்க வாழ்நாள் முழுதும் பொய் சொல்லிக் கொண்டே அடைகிறாங்க, வழி தப்பி திரிகிறாங்க. வழி என்ன வழி? இயேசு கிறிஸ்துவின் வழி மாத்திரமே சரியான வழி, உண்மையான வழி, சத்தியமான வழி. இயேசு கிறிஸ்துவின் வழி தப்பி வேற இடத்துக்கு போயிட்டானா சாத்தான் நடத்துவான், மனுஷன் நடத்துவான், உலகம் நடத்தும், பணம் நடத்தும், அசுத்தம் நடத்தும், நாகரீகம் நடத்தும், பொல்லாங்கு நடத்தும், துன்மார்க்கமாய் நடத்தும். ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் உண்மையாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய சத்தியத்தை கேட்க கேட்க கேட்க, அவருடைய வசனத்தை கேட்க கேட்க அது நமக்குள்ளே அது நன்மைகளை திரளாய் கொண்டு வரும். ஆமென். நல்ல சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுப்பார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார், நன்மையை வழங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நீதி, தேவனுடைய சட்டம். இது விரோதமா ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சோட போய் கலந்துக்கலாமா? வேண்டாம். எதுக்கு கொஞ்சோட போய் நல்ல பாடு, 2 லிட்டர் பாடு இல்லை, கொஞ்சோட விஷத்தை காட்ட எல்லாமே போயிச்சா? கொஞ்சம் கூட வேண்டாம். நம்ம தேவன் நீதி உள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். இன்றைக்கும் அவர் நம்மை நீதியாய், நியாயமாய், உண்மையாய் நடத்தும்படிதான் நம்மை நடத்துகிறார். அவரிடத்துல எல்லாவேளும் அசுத்தம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் உத்தமமாய் நடக்க சொன்ன தேவன் அவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். கிறிஸ்துவோ, கிறிஸ்து தேவனுடைய வீட்டுக்கு மேலானவர். இந்த தேவனுடைய வீட்டுக்கு சர்வத்துக்கும் மேலானவர். அப்படிப்பட்ட தெய்வம் குமாரன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குமாரனாகி கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்லுது. அவர் உண்மையாய் நம்ம நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நம்மையும் உண்மை உள்ளவர்களாக, உத்தமர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். அதுதான் நமக்கு போதிக்கிறார். நம்ம ஏதோ குறைஞ்சிருக்கிறோம், உண்மையான விஷயத்துல நம்ம குறைஞ்சிருக்கிறோம், அதனால அதை சரிப்படுத்துறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதப்ப அவர் தானே நம்ம சரிப்படுத்தணும், அவர் தான் நம்ம சீர்திருத்தணும், சிறப்படுத்தணும், சரிப்படுத்தி அவர் நம்ம சந்தோஷமா வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உண்மையாய் நம்மை நடத்துகிற போது நமக்கு நன்மைகள் திரளாய் வரும். ஆமென். அப்போ நன்மை வராமல் தடுக்கிறது என்ன அப்படின்னா, தீங்குகள், பொய்யான காரியங்கள், கலப்படமான விஷயங்கள், இதுல எதுலயும் நம்ம கலந்துக்கிடக்கூடாது. ஆமென். அதை விட்டு நம்ம விலகி ஜீவிக்கணும். பொய் பேசி நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா பொய்ன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, பொய்யில நன்மை வரவே வராது, தீமை தான் வரும். அல்லேலூயா. நன்மையை கடைபிடிக்க ஸ்தோத்திரம், உத்தமமாய் இருக்கிறவர்களோடு நம்ம ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். உத்தமமாய் நாமும் செயல்பட வேண்டும். அநீதியான காரியத்துக்கு, அநியாயமான காரியத்துக்கு நம்முடைய குடும்பம் செயல்படக்கூடாது, நாம் செயல்படக்கூடாது. பொய்யை உறைவிடமாய் வைத்து செயல்படுகிற விஷயத்துல நம்ம அவங்களுக்கு உடனடியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த சங்கீதத்துல வசனத்தை உண்மையா வாசிக்கணும். பிறகு முதல் சாகர வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க? பொய் பேசி இருப்பார்கள். இந்த சங்கீதத்துல இருப்பாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் சொல்லுங்க. 58ல பொய் பேசக்கூடாது, பொய் பேசி திரிகிறவர்கள் துன்மார்க்கர்கள் அப்படின்னு அந்த வசனம் தெளிவா சொல்லுது. வாசிங்க. துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல். சொல்லுங்க. 3 3வது வசனம். 3 தானே?
ஆமா 58 58ல 3 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. துன்மார்க்கர் கற்பத்தில் உட்பட்டது முதல் முதல் வேதளிக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் தாய் வயிற்றுல பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி பொய் போகிறார்கள் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். துன்மார்க்கருடைய வாழ்க்கை முழுவதும் பொய்யா தான் இருக்கும். நம்ம பொய் பேசி பழகக்கூடாது. பொய் பேசி திரிய நம்மை நாம் உடன் நம்முடைய வாயை அந்த இடத்துல பயன்படுத்த கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா மாத்திரம் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பதான் தீமை நம்மை விட்டு விலகும். தீமைன்னா என்ன சொல்லுங்க? தீமைக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? கெட்ட பழக்கம், பாவம், பாவம், பிசாசு, அசுத்தம், மாம்சீகம், சுயம், அநியாயம், இது எல்லாம் அந்த தீமைக்குள்ள என்ன இருக்கு? அடங்கி இருக்கிறது. ஆமென். நன்மைக்குள்ள என்ன இருக்குது? நன்மைக்குள்ளே பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாக்கியங்கள், ஆவியின் கனிகள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம துன்மார்க்கர் லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துடக்கூடாது. துன்மார்க்கர் லிஸ்ட்ல நம்ம பேர் வரக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. அல்லேலூயா. உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். எதெல்லாம் உண்மையா இருக்கணும்? தேவனை ஆராதிக்கிறதுக்கு உண்மையா இருக்கணும். 9 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கு ஆராதனை, அது 8 மணிக்கெல்லாம் நம்ம வந்துடணும். அல்லேலூயா. அதுக்கு நிறைய காரணம் சொல்லக்கூடாது. வாரம் முழுசும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரம் நம்ம சொந்த காரியத்தை தானே பார்க்குறோம். 24 மணி நேரம் குடும்ப காரியத்தை தானே பார்க்குறோம். நம்ம பிள்ளைகளை தானே பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே 8 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா நம்ம 10 மணிக்கு வரக்கூடாது. 8 மணிக்கு கண்டிப்பா வந்துடணும். அல்லேலூயா. சபையுடைய ஆராதனை என்ன? எத்தனை மணிக்கு? யாரும் சொல்ல மாட்டீங்களா? 8 மணி. ஆமென். அல்லேலூயா. 8 மணிக்கு ஆராதனை. வீட்டு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முதன்மையாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 8 மணிக்கு நம்ம வரணும்னா 8 மணிக்கு எல்லாரும் வந்துடணும். 8 மணிக்கு வர முடியாததுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. என் பிள்ளை ஒரு எதிர்காலம் வந்துருச்சு, இல்ல எனக்கு தண்ணி வரல, இப்படி ஏதாவது 24 hours வாரத்துல 6 நாளும் நம்ம வீட்டுக்கு தான் வேலை செய்யறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் நம்ம அதுக்கு காரணம் சொல்லி அதுல நம்ம போய் பேசக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்ம காணிக்கை கொண்டு வரணும். ஏதாவது ஒரு காணிக்கை ஆண்டவருக்காக செலுத்தணும். அல்லேலூயா. நம்ம வேலை செய்யறவங்களா இருந்தா தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்ம மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்துல அந்த சம்பளத்துல 10ல ஒரு தசமபாகம் கொண்டு வரணும். அல்லேலூயா. இதுலெல்லாம் நம்ம உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கொடுக்கப்பட்டதற்கு காரணம் நம்ம 6 நாள் வேலை செய்கிற அந்த சம்பாதிக்கிற 10ல 1 கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தும்படியாக ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பேஸ்ட் தயாரிக்கிறவர் ஒரு பகுதி மட்டும் காணிக்க தசம பாகம் கொடுத்தாங்க. ஒரு பகுதி காணிக்க, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு கோல்கேட் வித்துச்சுன்னா ஒரு பகுதி 10ல 1 கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாரு? 10ல 1 கணக்கு தெரியுமா? எவ்வளவு கொடுத்துருப்பாரு? தசம பாகம் எவ்வளவு கொடுத்துருப்பாரு? 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. பிறகு அது மாசம் வந்துட்டே இருந்துச்சான். 10,000 ரூபாய் கொடுத்தாலே இப்படி 1 லட்சம் ரூபாய் வருது, சரி 20,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 20,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு 20,000 ரூபாய் தசம பாகம் கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு தசம பாகம் யாருக்கு? ஆண்டவருக்கு, ஆலயத்துக்கு. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியனுக்கு, இந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஆசாரியனுக்கு அந்த தசம பாகம் வரணும். அது எதுக்கெல்லாம் உபயோகப்படுது? ஆலயத்தின் வேலைக்காகவும் ஆசாரியனுடைய சம்பளத்துக்காகவும் இங்கே வருகிற ஏழை எளியவர்களுக்கு எப்பமாவது ஒரு முறை நம்ம என்ன செய்யணும்? ஆதாரம்
கொடுக்கிறோம். அல்லேலூயா. போன வாரம் நாங்க ஆகாரம் சாப்பிட்டோம். யாரெல்லாம் ஆகாரம் சாப்பிட்டீங்க? போன மாசம் கொடுத்துங்க ஆகாரம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமா, இது கொடுத்தாங்க. போன மாசம் நாங்க வந்திருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கூட 4 பேர் வந்தாங்க, 5 பேர் வந்தாங்க. 5 பேர்ல 4 பேர் இங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு காரில் போகும்போது சொல்றாங்க, நல்லா இருந்தது, நல்லா செய்திருக்கிறாங்க, பரவாயில்ல. ஆலயத்துல ஊழியம் செய்கிறவர்களுக்கு வேலைகளுக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. ஏன் இதை மிச்சம் முடிச்சு பேங்க்ல போட்டாங்க? நம்ம வீட்டுக்கு ஆகுமே இல்லை. தேவன் நமக்கு சொல்லும்போது ஆகாரம் கொடுத்தாங்க. அப்படி பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? மல்கியா 3ஆம் அதிகாரம் 9-10 நம்ம வாசிக்கும் போது அதுல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த விஷயங்களில் உண்மையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு சம்பளத்தில் வருகிற 10ல் 1ஆகிய தசம பாகங்களை எல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தில் அடைத்து வைக்கப்பட்ட அடைப்புகளை, பலகணிகளை, கதவுகளை நான் திறப்பேன். அதிலிருந்து ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து உங்களுக்கு வரும். உங்கள் களஞ்சியத்தை நிரப்பும். சோதித்து வேணா நீங்க பாருங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்படி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென். இடமில்லாமல் போகும் மட்டும் கர்த்தரின் ஜீவனம் ஆசீர்வாதத்தை நம்ம வீட்டுக்குள்ள நிரப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் இதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒரு ஆராதனை டைம்ல நம்ம உண்மையா இருக்கணும். அவருடைய காணிக்கையில உண்மையா இருக்கணும். அவருடைய தசம பாகத்துல உண்மை உத்தமமா இருக்கணும். அப்பதான் நமக்கு ரிவார்டு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய குமாரன் உண்மை உள்ளவர். எபிரேயர் 3:6 வாசிக்கும் போது அவருடைய குமாரன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 2வது வசனம் எபிரேயர் 3. மோசேயை பாருங்க. தேவனுடைய வீட்டுல, தேவனுடைய ஜெப வீட்டுல, இது என்ன வீடு? எல்லாரும் சொல்லுங்க, ஜெப வீடு. ஜெப வீடு. நாம வீடு, நம்ம வீட்டுல இருக்கிற அது நம்ம குடியிருக்கிற வீடு. நாம் குடியிருக்கிற வீடு. இது என்ன வீடு? ஜெப வீடு. ஜெபம் பண்ற வீடு. ஜெபம் பண்ற வீட்டுல என்ன நடக்கும்? என்னுடைய ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என் வீட்டிலே அவர்களை நான் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன், மகிழ்ச்சியாக்குவேன். நீங்க வந்தா உங்களுக்கு மகிழ்ச்சி தருவாரு, மகிழ பண்ணுவாரு, மகிழ்ச்சியினால நிரப்புவாரு, மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கிற நோயை நீக்குவாரு, மகிழ்ச்சியை கெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில கெடுத்து கொண்டிருக்கிற பேயை நீக்குவாரு, மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கிறதான பண கஷ்டத்தை நீக்குவாரு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம். அதை விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வாங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வாங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை நான் விடாம வேலை செஞ்சுட்டு மாசம் எனக்கு என்ன வரும்? சம்பளம் வரும். இதுக்கு மேல 10 லட்சம் ரூபாய் வரும். இப்போ நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. 30 வருஷம் இல்லை, 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அப்போ அதை வேண்டான்னு விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவருடைய பணியை செய்த இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் தருகிறார். இருதயத்துல இடங்கொள்ளாமல் போக மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், சமாதானம் தந்திருக்கிறார், சந்தோஷம் தந்திருக்கிறார். 1000 கோடி லட்சம் கோடி வச்சிருக்கிறவங்களுக்கு கூட அவ்வளவு சமாதானம் இருக்காது, அவ்வளவு சந்தோஷம் இருக்காது. ஆனா அதை விட மேலான சந்தோஷத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கும் தந்திருக்கிறார். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உத்தமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்,
ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போற பிள்ளைகளை எல்லாம் தேவன் என்ன சொல்லுவாராம்? உண்மை உத்தமமானவர்களே, எஜமானுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யுங்க? பிரவேசிங்க. அப்பதான் கூப்பிடுவாங்க. அவங்க போகும்போது ஆண்டவர் சொல்லுவாங்க. அப்போ எப்படிப்பட்டவர்களுக்கு அப்படி அழைப்பு வருதுன்னா, உண்மையா இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட அழைப்பு வரும். ஆமென். சொல்லுங்க. இப்ப எப்படி அழைக்கிறார் ஆண்டவர்? இப்ப எப்படி அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு. இப்ப ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம அப்படி உங்கள் வருத்தங்களை நீக்கும்படியாக, அனாதையா இருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு ஐக்கியம் இருக்கிறது. நம்ம ஜெப வீடு இருக்கிறது. இங்கே மகிழ்ச்சி கிடைக்கிறது. இங்க வாங்க. ஆறுதல் கிடைக்கிறது. இங்க வாங்க. ஆண்டவர் அழைக்கிறார் நன்மையை தரும்படியாக. ஆமென். இங்கே வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற கரைகளை நீக்கி, குறைகளை நீக்கி, நம்மிடத்தில் இருக்கிற இல்லாதவைகளை நீக்கி, ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நமக்குள்ளே தருகிறார். நம்மை நிரப்புகிறார். உண்மை நமக்கு நிரம்பிட்டான், நன்மை நமக்கு நிரம்ப கிடைக்கும். அல்லேலூயா. உண்மை குறைவாயிருந்தால் தீமை நம்மை தொடர்கிறது. வேதம் சொல்லுகிறது, தீமை நாம் செய்யக்கூடாது, தீமையை பேசக்கூடாது. தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. அல்லேலூயா. தீமை செய்கிற அனுபவம், பொய் பேசுகிற அனுபவம் நமக்குள்ள இல்லாதபடி நாம் அதை விரட்டி அடிக்க வேண்டும். அதிலே நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை, நம்முடைய பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். தீமை பேசக்கூடாது, தீமை நினைக்கக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. ஆண்டவர் இப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இதை கேட்ட காந்தியடிகள். காந்தியடிகள் யாரு? ஒரு பிராமணர். காந்தியடிகள் யாரு? ஒரு பிராமணர். அவர் ஒரு இந்து சகோதரர். ஆனா அவர் புதிய ஏற்பாடு படிச்சார். யாரு? காந்தி தாத்தா என்ன படிச்சாரு? புதிய ஏற்பாடு படிச்சார். நிறைய சட்டங்களை படிச்சாரு. அந்த சட்டங்களெல்லாம் வேதத்திலிருந்து தான் வருதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அந்த சட்டங்களை சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்காக புதிய ஏற்பாடை படிச்சாரு. புதிய ஏற்பாடை படிக்கும் போது ஸ்தோத்திரம், தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யணும், பொறுமையா இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் கத்துக்கிட்டு, மலைப்பிரசங்கத்தெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு அவர் அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு. அவருடைய வாழ்க்கையில அகிம்சைன்னு ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணார். அகிம்சைன்னா கத்தி எடுக்க மாட்டேன், கம்படிக்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன். ஆனால் எங்கள் தேசத்துக்கு என்ன வேண்டும்? சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு ஒருமையா அத தீங்கு இல்லாம, சண்டை விண்டாலும் போடாம, தீங்கு இல்லாம அதை சாதிச்சு காட்டி வேதத்தின் அடிப்படையில் இந்தியாவுக்கு என்ன கிடைச்சது? சுதந்திரம் கிடைச்சது. ஆகஸ்ட் 15 இருந்தது. ஆகஸ்ட் 15 இருந்தது சுதந்திரம். நமக்கு விடுதலை கிடைத்த நாள் இந்த மாசம் தான். 15ஆம் தேதி தான் நமக்கு என்ன கிடைச்சது? விடுதலை கிடைச்சது. யார்கிட்ட விடுதலை கிடைச்சது? அந்நிய நாடுகளில் இருந்து விடுதலை கிடைத்தது. அடிமைத்தனத்திலிருந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்கல. அநேகருக்கு, இந்தியாவில் உள்ளவர்களுக்கு ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்கல. விசுவாச அடிமைத்தனத்துல விடுதலை கிடைக்கல. அறியாமையில விடுதலை கிடைக்கல. மூடத்தனத்துல விடுதலை கிடைக்கல. அதை கொடுப்பது தான் இயேசு. அல்லேலூயா. அந்த நன்மை கொடுப்பதற்கு தான் சபைக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க குடும்பத்தில் இருக்கிற தீமைகளை நீக்கும்படியாகத்தான் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை கைப்படுத்துவோம். உண்மை உள்ளவர். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வீட்டில் யாரு? மோசே தேவனுடைய வீட்டில் எப்பொழுதும் எப்படி இருந்தான்? அப்போ மோசே உண்மையாய் வாழ்ந்திருக்கிறான், உண்மையாய் வாழ்ந்திருக்கிறான், சாட்சி பெற்றிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உண்மையா வாழ்ந்தவங்க பேரு வேதத்துல பதிக்கப்படுகிறது, பரலோகத்துல எழுதப்படுகிறது. உண்மை இல்லாதவங்க பேர் பரலோகத்தில் எழுதப்படுமா? எழுதப்படாது. பணக்காரன், கோடீஸ்வரன் பேசுறாரு, நடந்து போறாரு. அந்த பணக்காரன் வண்டியில போறான், ஒட்டக வண்டியில போறான். அவன் ஒட்டக வண்டியில போறான், ஏசுறாரு நடந்து பின்னாடி போறான். அல்லேலூயா. ஆனா அவன் பேரு அங்க எழுதப்படாது. யாரு பேர் எழுதப்படல? அந்த பணக்காரனுடைய பேரு வேதத்துல எழுதப்படல. அவன் பேர் என்ன எழுதிருக்குது? ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்ந்தவன், பணத்தை நம்பி வாழ்ந்தவன், உலகத்தை நம்பி வாழ்ந்தவன், நாகரிகத்தை நம்பி வாழ்ந்தவன். அதனால அவங்க பேர் எழுத
மோசேயினுடைய பேரை எழுதி இருக்குது. ஏன் எழுதி இருக்குது? தேவனுடைய ஆலயத்துல உண்மை உள்ளவன், உண்மையாய் வாழ்ந்தவன், உண்மையாய் ஜீவித்தவன். இந்த வாழ்க்கை எனக்கு ஞானம் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒப்புக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. அந்த கோபால், என்ன கோபால்? அந்த பல்பொடி ஓனருக்கு 1,20,000 தசமம் பாவம். இப்போ 1,00,000 வந்தா அது 90,000 கொடுக்குறாங்க. எவ்வளவுதான் எடுக்கிறாரு? 10,000 தான் எடுக்கிறாரு. ஆனா வருமானம் எவ்வளவு? 1000 கோடி. வருமானம் எவ்வளவு? 1000 கோடி வருது. நிறைய வருமானம் வருது அவர்களுக்கு. காரணம் என்னன்னா உண்மையா இருந்தாங்க. நான் என் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தேன். சாத்தான்குளம், என்ன குளம்? சாத்தான்குளம்ங்கிற கிராமத்துல, சாத்தான் இருக்கிற ஊர்ல இருந்து என்ன ஆண்டவர் மீட்டெடுத்தாரு. சாத்தான்குளம் தாழ்காவில் மட்டும்தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். உண்மையா இருக்க தேவன் என்னை மதுரைக்கு கொண்டு வந்தாரு, திருச்சிக்கு கொண்டு வந்தாரு, சென்னைக்கு கொண்டு வந்தாரு, ஆந்திராவுக்கு கொண்டு போனாரு, கேரளாவுக்கு கொண்டு போனாரு, மகாராஷ்டிராவுக்கு கொண்டு போனாரு, ராய்ப்பூர் மத்திய பிரதேசம் கொண்டு போனாரு, உத்தரப்பிரதேசம் கொண்டு போனாரு, டெல்லி வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது தேவனுக்காக பிரகாசிக்க ஆண்டவர் நம்முடைய வெளிச்சத்தை பெருக பண்ணுகிறார், சாட்சியை பெருக பண்ணுகிறார். நம்ம உண்மை இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க, சாட்சியா வாழ முடியாது. உண்மை இல்லைன்னா நமக்குள்ள பிரகாசம் வராது. இருளடைந்த மூங்கியா நம்ம முகம் மாறி போயிடும், அசுத்தமாவே மாறி போகும். இருக்கிற இடத்துல தான் இருந்துட்டு இருப்போம். ஆனா இடைவெளி நீங்க எல்லா இடத்துக்கும் போக தேவையில்லை. நம்மளுடைய ஆலயத்திலேயே நம்ம உண்மையா இருக்க நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்துல எல்லாரையும் ரட்சிப்பார். அப்படி அந்த வகையில உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல நன்மைகள் பெருகும். உங்களுக்கு உங்க குடும்பத்துல இங்கேயே நன்மைகளை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோல்கேட் பருப்புடி வந்து சாட்சியா இருக்கிறாங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு பொடி வித்துட்டாங்க, பொடி, மூக்கு பொடி வித்துட்டாங்க, சொக்கலால் பீடி வித்துட்டாங்க. சொக்கலால் பீடி, மூக்கு பொடி வித்து. ஒரு ஆள் சொன்னாரு, ஒருவர், ஐயா என்ன நீ இதெல்லாம் வித்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவரு பணத்தெல்லாம் செலவழிச்சு